What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் சினிமா டிக்கெட்லேருந்து ஆமா ஹிடன் டீடைல்ஸ் இன் சாங் பார்ட் 8 பாப்போம். 7 ரொம்ப நாள் ஆயிடுச்சு சினிமா ரொம்ப டிக்கெட். கேப் ஆயிட்டுல 7 8 ஆமா 8 எப்பவுமே ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னு சொல்லு. ஸ்பைடர்மேனா இன்னும் நீ ஃப்ளோக்கு வந்துட்ட. பரவாயில்ல, அதுலயே 8 வருது. கெட்டிக்கால் பூச்சி ஓ அதனால பாப்போமா. ஆனா அவள 2 கால்ல தானே அவர் நடந்து போவாரு. நீ ஸ்பைடர் சொல்லு, ஸ்பைடர்மேன் தானே சொன்ன. மேனுக்கு 2 கால் தானே. இருக்கீங்களா? அதாவது தாத்தா, விகடகவி, பாப்பா இந்த மாதிரி வார்த்தைகளை திருப்பி படிச்சாலும் அதே வார்த்தை தான் வரும். இதைத்தான் பாலின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2-3 வார்த்தைகளை சொல்ல சொன்னாலே நம்ம யோசிப்போம். மதன் கார்கி இந்த பாலின்ட்ரோம் வார்த்தைகளை வச்சு தமிழ்ல ஒரு பாட்டே எழுதியிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? மேடம் 2016 வினோதன் படத்துக்காக வந்த பாட்டு இது. இந்த படத்தோட ஹீரோ வருணுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதாவது ஒரு விதமான மனசுழற்சி வியாதி இருக்கும். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு பாதி எப்படி இருக்கோ இன்னொரு பாதியும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுற கேரக்டர் அந்த ஹீரோக்கு. இதனால அவருக்கு வர லவ் சாங் கூட பாலின்ட்ரோம்ல, அதாவது வார்த்தையோட முதல் பாதியும் பிற்பாதியும் ஒரே மாதிரி வர வார்த்தைகளா வச்சு பாட்டு எழுதியிருக்காரு மதன் கார்கி. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே நம்ம தமிழ் சினிமால வந்த பாடல்கள்ல ஒளிஞ்சிருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் முன்னாடி 7 பாட்டா பார்த்தோம். இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்துற விஷயங்களோட இந்த சீரீஸோட 8வது பாட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாட்டி ஸ்டார்டிங்கே நல்ல ஒரு சூப்பரான விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது ஆக்சுவலி அந்த வேர்டே நம்மளுக்கு இங்கிலீஷ் கிராமர்ல தான் வரும். பாலின்ட்ரோம் இது வேர்ட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி மேடம் சம்திங் அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குப்பா. ஆமாப்பா, டக்குன்னு தெரியல டக்குன்னு எனக்கு தெரியல. பாப்போம் அவர் எப்படி அந்த வேர்ட்ல எங்க இருந்து எடுத்துப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சினிமால புது தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துறதுல உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நிகர் யாருமே இல்ல. அந்த வகையில 2000வது வருஷத்துல வந்த ஹேராம் படத்துல நிறைய புதுமையான விஷயங்களை பண்ணியிருந்தாரு கமல். இதோட ரீச் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஆஸ்கர்ல ஹேராம் படம் நாமினேட் ஆயிருந்துச்சு. ஆனா ஹேராம்க்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்காமயே போயிடுச்சு. ஹேராம் மட்டும் இல்லாம நிறைய கமல்ஹாசன் படங்கள் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. ஆனா எந்த படத்துக்குமே ஆஸ்கர் கிடைக்கல. இந்த விஷயத்த மனசுல வச்சு கவிஞர் வாலி இதுக்கு அடுத்த வருஷமே வந்த பஞ்சதந்திரம்ல பதிலடி கொடுக்கற மாதிரி மன்மத லீலை பாட்டுல நீ என்ன எனக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி ஒரு வரி எழுதியிருப்பாரு. இதே பஞ்சதந்திரம்ல வந்து இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? பஞ்சதந்திரம்ல கமல் பேரு ராமச்சந்திரமூர்த்தி, சிம்ரன் பேரு மைதிலி, அதாவது சீதாவோட இன்னொரு பேரு. ராமாயணத்துல வர ராமர் சீதா கேரக்டரைசேஷன் தழுவிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற கமல் சிம்ரன் கேரக்டரைசேஷன் இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி படத்துல கமல் பிளேபாயா இருக்கிறத மனமாகும் முன்பு கண்ணன் நானேனும், கல்யாணத்துக்கு அப்புறம் சிம்ரனை தவிர யாரையும் பார்க்காம இருக்கிறத மனமான பின்பு ராமன் நானேனும் வாலி இந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த பாட்டுல இருக்கு. ராமாயணத்துல சீதை மேல ராமன் சந்தேகப்பட்டதும் தான் களங்கம் இல்லாதவள்னு நிரூபிக்கிறதுக்காக சீதை தீ குளிப்பாங்க. ஆனா பஞ்சதந்திரம்ல இதுக்கு ஆப்போசிட்டா சிம்ரன் தான் கமல் மேல சந்தேகப்படுவாங்க. இதைத்தான் சாங்ல வாலி இப்படி எழுதியிருப்பாரு. சாதாரணமா படத்துல வர இந்த சாங்ல எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு வாலி. இன்னைக்கு ஒரு நல்ல நடிகராகவும் முன்னாடி நிறைய நல்ல படங்களை டைரக்டும் பண்ணியிருக்கிற எஸ்.ஜே. சூர்யா 1970களில் வந்த எரிச் சேகல் அப்படிங்கிறவர் எழுதின லவ் ஸ்டோரி நாவலோட பெரிய ஃபேன். இந்த நாவல்ல வர நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி எஸ்.ஜே. சூர்யா அவரோட நிறைய படங்கள்ல அங்கங்க சில விஷயம் பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு இந்த லவ் ஸ்டோரி நாவல்ல இந்த மெயின் கேரக்டர் அவங்க அம்மாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இத குஷி படத்துல விஜய் அவரோட அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி வச்சிருப்பாரு. என்னோட அம்மா ஆமா ஆமா அதானே உங்க பேரு. எங்க அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இந்த நாவல வர பொண்ணு பேரு ஜெனி, குஷியில ஜோதிகா பேரும் ஜெனி. இந்த நாவலை பேஸ் பண்ணி 70களில் வந்த ஒரு சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த டியூனை அப்படியே வாலி படத்துல வர ஓ சோனா பாட்டோட டியூன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது அப்படியே
ஆனா அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க சூப்பரா. The sweet love story that is older than the sea. வாலியா அப்படியே பண்ணிருக்காருல, அப்படியே கரெக்டா அந்த இதுக்கு நம்மளுக்கு அடாப்ட் பண்ணாரு. குறுந்தொகையில யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பையனீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு காதலன் காதலி கிட்ட என்னோட அப்பா அம்மாவும் உன்னோட அப்பா அம்மாவும் உறவினர்கள் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சுக்கிட்டதும் இல்ல, ஆனா அன்பால செம்மண்ல கலந்த தண்ணி மாதிரி நம்ம சேர்ந்துட்டோம், யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி. இந்த குறுந்தொகை பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல 5 பாடல்கள் வந்திருக்கு. 20 படத்துல நறுமுகைய பாட்டுல வைரமுத்து எழுதியிருக்காரு. சேர்ந்த நீர் துளிப்போ அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன. 2019 சகா படத்துல வந்த பாடல்ல ஷபீர் இந்த குறுந்தொகை பாட்டை எழுதியிருக்காரு. பாட்டு சமகிட்டு படம் ஆனா ஹிட் ஆகல, பாட்டு இந்த வரிய சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர முன்பேவா பாட்டுல எழுதியிருப்பாரு வாலி. ஜிப்சி படத்துல வந்த மனமெங்கும் மாய ஊஞ்சல் பாட்டுல யுகபாரதி எழுதியிருக்காரு. நான் மண் சேர்ந்த நீர் போல சாயல் கொண்டேன். இப்போ நம்ம பார்த்த 4 பாட்டுலயுமே செம்புல பையனீரை காதலனுக்கும் காதலிக்கும் இடையில இருக்கிற உறவை சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க நம்ம கவிஞர்கள். இதே வரிய கண்ணதாசன் அண்ணன் தங்கச்சி உறவை சொல்ல பயன்படுத்தி இருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட தர்மயுத்தம் படத்துல வந்த தங்கரதத்தில் பாட்டுல தான் இந்த வரியை எழுதியிருக்காரு கண்ணதாசன். செம்மண்ணிலே தண்ணீரை போ உண்டான சொந்தம் இது. ஏஆர் ரஹ்மான் சூப்பர் ஸ்டார் காம்போல வந்த படங்கள்ல முத்து ஆல்பம் பெரிய ஹிட் ஆனதோட இன்னும் நிறைய பேரோட ஃபேவரட்டாவும் இருக்கு. முத்து படத்துல வந்து குழுவாளிலே பாட்டுல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். இந்த பாட்டுல வர பேக்ரவுண்ட் ரிதம் 1965 ஃபாண்டலா பேஸ் அப்படிங்கிற ஆல்பம்ல வந்த ரெஸ்கியூ மீ அப்படிங்கிற பாட்டோட பேக்ரவுண்ட் ரிதம் அபிஷியலா வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இது மட்டும் இல்லாம இதே பாட்டோட நடுவுல ஓமன திங்கள்னு ஆரம்பிக்கிற மலையாள வரிகளோட ஒரு கோரஸ் வரும். மலையாளத்துல ஓமன திங்கள் கிடாவோன்னு ஒரு தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. இதுதான் குழுவாளிலே பாட்டுல ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது அந்த மியூசிக் கூட சேர்த்து கேட்கும் போது ஒரு இது பண்ணது இல்ல. எல்லாத்துக்கும் மேல இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டோட ஆரம்பத்துல குழுவாளிலேன்னு ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் வரும். அது வேற யாரும் இல்ல, இன்னைக்கு தமிழ் சினிமால நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் கலக்கிட்டு ஜிவி பிரகாஷோட வாய்ஸ் தான். இது பாடும்போது ஜிவிக்கு வயசு 8. இதே படத்துல வந்து தில்லானா தில்லானா பாட்டுல ஆரம்பத்துல ஜிபரிஷ் மாதிரி இப்படி ஒண்ணு வரும், ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டை 1993 வந்த நைட் பேர்ட் அப்படிங்கிற ஆல்பம் சாங்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு ரஹ்மான். அதை வாங்கி யூஸ் பண்றாங்க. ரஜினியோட நிறைய ஹிட் சாங்ஸ் பர்டிகுலரா இன்ட்ரோ சாங்க தொடர்ந்து நிறைய வருஷமா வைரமுத்து எழுதியிருக்காரு. முத்து படத்துல இன்ட்ரோ சாங் கம்போசிங்க்கு உட்கார்றதுக்கு முன்னாடி வைரமுத்து கிட்ட ரஜினி 1964 எம்ஜிஆர் நடிச்சு வந்த தொழிலாளி படத்துல வந்த பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு. ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டை வைரமுத்து தொழிலாளி பட பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இதோட முதல் வரி கூட அந்த பழைய பாட்டோட அப்படியே மேட்ச் ஆகும். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு தொழிலாளி. இப்போ நம்ம பார்த்த மாதிரி இன்னொரு ரஜினி வைரமுத்து காம்போல வந்த பாட்டும் உருவாயிருக்கு. அண்ணாமலை படத்துல வந்த வந்தேண்டா பால்காரன் பாட்டு தான் அது. 1966 கன்னடத்துல வந்து எம்ஏ தம்மண்ணா படத்துல நீ நாதி காதையோ எல மானவா ஹரி ஹரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டோட கோர் மெசேஜ் என்னன்னா, பசு பால் கொடுத்தும் சாணம் கொடுத்தும் மனுஷனுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஆனா மனுஷன் எந்த விதத்திலயும் யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான இந்த பாட்டு ரஜினிக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. இதனாலேயே வைரமுத்து கிட்ட ரஜினி அண்ணாமலையில இன்ட்ரோ சாங் இதே மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு.
கிட்டத்தட்ட கன்னட பாட்டுல வர நிறைய வரிகளை இன்ஸ்பயர் பண்ணி கூட கொஞ்சம் ரஜினிக்கு மாசான லைன்ஸையும் சேர்த்து இந்த பாட்டு எழுதியிருப்பாரு வைரமுத்து. ಇಟ್ಟರೆ ಸಗಣಿಯಾದೆ ಕಟ್ಟಿದರೆ ಕುರುಳಾದೆ ಸುಟ್ಟರೆ ನೊಸಲಿಗೆ ವಿಭೂತಿಯಾದೆ நீங்க மட்டும் லிரிக்ஸா அங்கிருந்து எடுக்கிறீங்க, அப்ப நாங்க டியூனை எடுக்க கூடாதான்னு 1969 வந்த மராத்தி பாட்டோட டியூனை எடுத்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வந்தேண்டா பால்காரனா மாத்திட்டாரு தேவா. ஒரே பாட்டுல 2 பேரும் இன்னைக்கெல்லாம் நம்ம கேட்கிற சாங்ஸ் ஒரு டைம்லயே அடுத்து போயிடுது. ஆனா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜா ஓலங்கள் அப்படின்னு மலையாள படத்துக்காக போட்ட ஒரு டியூன் வேற வேற மொழிகள்ல இப்போ வரைக்கும் 6 டைம் ரீயூஸ் பண்ணி எல்லா சாங்ஸையும் ஹிட்டும் பண்ணிருக்காரு. 1982 மலையாளம்ல ஓலங்கள் படத்துல அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற பந்தத்தை சொல்ற சிச்சுவேஷனுக்கு இந்த டியூனை கம்போஸ் பண்ணினாரு. இதே வருஷம் தமிழ்ல விஜயகாந்த் நடிச்சு வந்த ஆட்டோ ராஜா படத்துல இதே டியூனை ஒரு காதலனும் காதலியும் பாடுற டூயிட்டா பண்ணிருப்பாரு. வாய்ஸே செம்மையா இருக்கும். யாரு பாடுறது தெரியல. 1986 தெலுங்குல நீரக்ஷாங்கிற படத்துல காதலி தன்னோட காதலனை நடிச்சு பாடுற சிச்சுவேஷனுக்கு இதே டியூனை போட்டிருப்பாரு ராஜா. இதோட தமிழ் வெர்ஷன் கண்ணே கலைமானிய படத்துல மறுபடியும் ஜானகியே பாடி இந்த பாட்டு வந்திருக்கு. திரும்ப 1996 ஹிந்தியில ஆர்ஏ பிரேம் கஹானின்னு இன்னொரு பாலு மகேந்திரா படத்துல காலேஜ் டூர் போற சிச்சுவேஷன்ல சேம் டியூனை வேற மாதிரி ஒரு ஃபன்னா கம்போஸ் பண்ணிருப்பாரு. இதே டியூனை 2009 ஹிந்தியில வந்த பா அப்படிங்கிற படத்துல அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் சொல்ற சிச்சுவேஷன்ல போட்டிருப்பாரு. ஒரே டியூனை வேற வேற மொழிகள் வேற வேற கான்ட்ராஸ்டான சிச்சுவேஷன்ல போட்டு அதை ஹிட்டும் பண்ணியிருக்காரு ராஜா. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இளையராஜா இன்னொரு பாப்புலரான டியூனையும் ரீயூஸ் பண்ணி ஹிட் பண்ணியிருக்காரு. 1983 மணிரத்னம் டைரக்ஷன்ல கன்னடால வந்த பல்லவி அனுபல்லவிங்கிற படத்துல டைட்டில் கார்டு வரும்போது வர பிஜிஎம்க்கு இந்த டியூனை போட்டிருப்பாரு ராஜா. லவ் சிச்சுவேஷனுக்காக போட்ட அதே டியூனை அடுத்த வருஷமே 1984 வாழ்க்கை படத்துல சில்க் ஸ்மிதா வர ஒரு கிளப் சாங்குக்காக போட்டிருப்பாரு ராஜா. இதுலயும் வரும், இன்னொன்னு வரும். இத சர்வம்லயும் யூஸ் பண்ணிருப்பாரு. 25 வருஷம் கழிச்சு அதே டியூனை சர்வம் படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. ஏஆர் ரஹ்மான் அவரோட சில பாடல்கள்ல அந்த பாடல் வரிகள் வரதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸோட பேக்ரவுண்ட்ல இன்னோவேட்டிவா சில சாங்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. இப்படி வந்து சில சாங்ஸ் நம்ம முன்னாடி பார்ட்ஸ்லயே பார்த்தோம். இன்னும் சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். 1994 பாரதி ராஜா இயக்கத்துல வந்த கருத்தமா படத்துல வந்த பாட்டு தென்மேற்கு பருவக்காற்று. கண்ணை மூடிட்டு ஹெட்போன்ஸ் போட்டு இந்த பாட்டு கேட்கும்போது நமக்கே குளிர்ற மாதிரி அளவுக்கு பல விஷயம் இந்த பாட்டுல பண்ணிருப்பாரு ரஹ்மான். இந்த பாட்டுல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பாட்டு ஃபுல்லாவே மைல்டா வாட்டர் டிராப்ஸ் விழுகிற மாதிரி ஒரு சவுண்டை ஆட் பண்ணிருப்பாரு ரஹ்மான். இப்ப பார்த்த மாதிரியே இன்னொரு சாங் ரிதம் படத்துல வந்த காற்று என் வாசல் வந்தாய். காற்று பேஸ் பண்ணி வர இந்த சாங் ஃபுல்லாவே பேக்ரவுண்ட்ல மைல்டா காற்று சத்தத்தை சேர்த்திருப்பாரு. இந்த செக்மெண்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற சாங் அலைப்பாயுதேல வந்த காதல் சடுகுடு. படத்தோட பேரு அலைப்பாயுதே. சோ இந்த பாட்டுல உன்னிப்பா கவனிச்சா நிறைய இடங்கள்ல நம்மளால கடல் அலை சத்தங்களை கேட்க முடியும். இதுல கேட்கலையா? முத்து படத்துல சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோல எஸ்பிபி பறவைகள் என்னை பார்க்கும்போது நலமா நலமா என்கிறதுன்னு பாடியிருப்பாரு. அந்த வரி முடிஞ்சு அடுத்த வரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பறவைகளே வந்து நலமானு கேட்டா எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படி ஒரு ஹம்மிங் கோரஸ மைல்டா ஆட் பண்ணிருப்பாரு. ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ்ல இவ்வளவு டீடைலிங் இவ்வளவு அருமையான மிக்சிங் எல்லாம் வரதுக்கு முக்கியமான காரணம் அவரோட சவுண்ட் இன்ஜினியர் ஹெச் ஸ்ரீதர். சவுண்ட் டிசைனுக்காக மட்டும் ஸ்ரீதர் இதுவரைக்கும் 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. 2008 கார்டியாக் அரெஸ்ட் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு ஸ்ரீதர். கண்ணதாசன் எழுதின நிறைய பாடல்கள் அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த தருணங்களை வச்சுன்னு முன்னாடியே சில பாட்டுல பார்த்தோம். அப்படி வந்து இன்னொரு சாங்கை இப்ப பார்க்கலாம். 1961 சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடிச்சு வந்த பாசமலர் இன்னைக்கு வரைக்குமே அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு. இந்த படத்துல மொத்தம் 8 பாட்டு. அதுல 7 பாட்டு ஏற்கனவே கண்ணதாசன் எழுதி கொடுத்து MSV கம்போஸ்
கம்போஸும் பண்ணியாச்சு. ஒரு பாட்டு மட்டும் கண்ணதாசன் கொடுக்காம எம்எஸ்வியை டென்ஷன் ஆக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்துல ஊர்ல இருந்து கண்ணதாசனுக்கு போன் வர அதிர்ச்சியோட கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. என்னன்னு எம்எஸ்வி விசாரிச்சதுல கண்ணதாசனோட தங்கச்சியை பாம்பு கடிச்சிட்டதாவும் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இனி இந்த பாட்டு கம்போஸ் பண்ணின மாதிரி தான் எம்எஸ்வியும் அப்செட் ஆகிட்டாரு. ஆனா எம்எஸ்விக்கு காத்திருந்துச்சு ஒரு சர்ப்ரைஸ். ஃபுல் பாட்டோட லிரிக்ஸும் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப நாளா இந்த டியூனுக்கு வரிகளை யோசிச்சுட்டு இருந்த கண்ணதாசன் தன்னோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நினைச்சு கார்ல போகும்போதே கண்ணதாசன் சொல்ல சொல்ல அவரோட அசிஸ்டன்ட் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அந்த பாட்டு தான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் அமைதி கொண்டாள். 1961 சிவாஜி கணேசன் நடிப்புல வந்த பாவமன்னிப்பு படத்துல கதைப்படி சிவாஜி முஸ்லீமா இருந்தாலும் பிறப்பால ஒரு ஹிந்து வீட்டுல பிறந்திருப்பாரு. இந்த நுட்பத்தை வெளிப்படுத்துற மாதிரி பாட்டு எழுத சொல்லி டியூனை கொடுத்து 10 நிமிஷத்துல பாட்டு எழுதிட்டாரு கண்ணதாசன். பாட்டை படிச்சு பார்த்த டைரக்டருக்கும் எம்எஸ்விக்கும் சின்ன டிசப்பாயின்மெண்ட். இது சாதாரண முஸ்லீம் பாடுற பாட்டு மாதிரி தான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் இதுக்குள்ள அவர் பண்ணின விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த பாட்டு அல்லாவை பத்தி பாடுற மாதிரியும் இருக்கும், கொண்டாடுவோம் வைப்போம் என்போம்னு ஒவ்வொரு வரிகள்லயும் ஓம்னு முடியற மாதிரி இந்துயிசம் சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட எம்எஸ்வி டைரக்டர் எல்லாருக்குமே இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கான்னு ஷாக் ஆயிருக்காங்க. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்து முஸ்லீம் யூனிட்டியை சொல்ற மாதிரி இவ்வளவு அழகா ஒரே பாட்டுல எழுதியிருக்காரு கண்ணதாசன். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம். கவிஞர் வாலி அவர் எழுதுற நிறைய பாடல்கள்ல பாட்டோட சிச்சுவேஷன் மட்டும் இல்லாம அதுல நடிச்ச நடிகர்களை பத்தியும் பாட்டுல வைக்கிறது வழக்கம். அப்படி 1992 மன்னன்ல ரஜினியும் குஷ்புவும் வர இந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி 1989 ரஜினி ராஜாதி ராஜான்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ராஜாதி ராஜால ரஜினி நிறைய மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணிருப்பாரு. எனக்கு இந்த மந்திரம் எல்லாம் தெரியும். சீக்கிரம் காட்டுப்பா. திரும்பி நில். இதுதான் பின்னாடி வந்த மன்னன்ல ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள்னு எழுதியிருப்பாரு. மாற்றான் படத்துல ட்வின்ஸா வர 2 சூர்யாவுமே ஆரம்பத்துல காஜல லவ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் வந்து பிரியாணி படத்துல வர இந்த சாங்ல கார்த்தி பிரேம்ஜி 2 பேரும் இந்த பொண்ணை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வர ஒரு வரிய மாற்றான் படத்தை ரிமைன் பண்ற மாதிரி இப்படி எழுதியிருப்பாரு வாலி. 2 பேரும் ஒட்டி வந்த மாற்றான் போல் ரசிப்பதா. பொதுவா வாலி ஒரு நடிகரோடவோ இயக்குனரோடவோ இசையமைப்பாளரோடவோ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது அவங்கள வாழ்த்திய ஒரு வரியை அந்த பாட்டுல வைக்கிறது வழக்கம். நம்ம எஸ்டிஆரோட முதலா வாலி ஒர்க் பண்ணினது தம் படத்துல. அதுல வர கலக்குவேன் கலக்குவேன் பாட்டுல வாலி சிம்புவுக்கு இப்படி எழுதியிருப்பாரு. இதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜோட வாலி ஒர்க் பண்ணின முதல் படம் மின்னலே. மின்னலே தான் ஹாரிஸுக்கும் முதல் படம். இதுல வர ஓ மாமா சாங்ல ஹாரிஸ பிரைஸ் பண்ற மாதிரி உலகத்தை இது கலக்கிடும் கலக்கிடும் மின்சார பாடலான ஒரு வரி எழுதியிருப்பாரு வாலி. ஹாரிஸ் இதை பார்த்துட்டு இது வேணா, இப்போதான் நான் வர்றேன், இது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வாலி கம்பல் பண்ணி இந்த வரியை வச்சாரு. இன்னைக்கு வரைக்குமே வாலி சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு ஹாரிஸ். ரிதம் படத்துல வந்த தனியே சாங் மியூசிக்கலா நிறைய பேருக்கு ஃபேவரட்னா இதோட கோரியோகிராஃபி இன்னொரு லெவல்ல இருக்கும். இந்த சாங்ல நமக்கு தெரிஞ்ச முகங்கள்லாம் மீனா, சங்கர் மகாதேவன், நாகேந்திர பிரசாத் சொல்லலாம். ஆனா இதுல பேக் டான்சர்ஸா வர 6 டான்சர்ஸ் இன்னைக்கு லீடிங் கோரியோகிராஃபர்ஸா தமிழ் சினிமால இருக்காங்க. வெட்டிலிக்கு சாந்தி மாஸ்டர், அரபிக் குத்து பண்ணின ஜானி மாஸ்டர், ஒத்த சொல்லால பண்ணின தினேஷ் மாஸ்டர், நாக்கு முக்கா புகழ் ஸ்ரீதர் மாஸ்டர், எழுந்த படம் சாங் கோரியோகிராஃப் பண்ண நோபல் மாஸ்டர், இன்னைக்கு நிறைய ஹிட் சாங்ஸ் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிற ஷோபி மாஸ்டர்னு 6 லீடிங் கோரியோகிராஃபர்ஸ் இந்த பாட்டுல பின்னாடி ஆடி இருக்காங்க. ஒரு ஜீன்ஸ் அணிந்த செல்லி ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் கருகே விட்டா. இந்த வீடியோல நீங்க பார்த்த தமிழ் சாங்ஸ்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நீங்க ரசிச்சு கேட்ட தமிழ் பாடல்கள்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம முன்னாடி நல்லா இருந்துச்சு. ஆனா யூசுவலா பாக்குறது எனக்கு வந்து எது நல்லா இருந்துச்சு. எனக்கு எக்ஸைட்மெண்ட் எது ஆச்சுன்னா இந்த இதுதான் முஸ்லிம் பாட்டுல எப்படி ஒரு யோசிச்சிருப்பாருன்ற மாதிரி இருந்தது. அது அந்த இது வச்சதுனாலதான் அந்த ஓம வந்து ரொம்ப நேரம் இழுத்து சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இல்ல அது சரி, இதான் ரீசன் சொல்லினதுக்கு அப்புறம் அது ஹைலைட் பண்ணி அவங்க பாடுறாங்க. அது எப்படி அவருக்கு தோணி இருக்குன்றது எனக்கு கண்ணதாசன் தெரியல. அவர் மூளை எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு யோசிக்கிறேன் நானு. எனக்கு எப்படி சொல்றது, அவரோட அந்த இதுவும் பாட்டு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி வாலியோடதும் சொன்ன மாதிரி ரொம்பவே
கம்பேர் டு எனக்கு அந்த லைன் அதான் அந்த லைன்ஸுக்கு வந்து இதா வைரமுத்து சார் அது வேற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி குறும்புத்தனமா சில விஷயங்கள்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேர் தான். வைரமுத்து அவங்களோடது வந்து எப்படி இருக்கும்னா அந்த தமிழ்ல வந்து எப்படி எல்லாம் சொல்லலாம், வேர்ட்ஸ் எப்படி எல்லாம் குடுக்கலான்ற மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல உள்ளதை வச்சு இல்ல அந்த ஹீரோ மெயின் பண்ணி பண்றதுலாம் வந்து வாலி சார் பண்றதுதான் மோஸ்ட்லி. இந்த மாதிரி அது நான் அந்த பாட்டு நான் முன்னாடியே கவனிச்சிருக்கேன். பட் அது வாலி சார் இதுக்காக எழுதுனாலாம் தெரியாது. அந்த உலகத்தை கலக்கிடும் மின்சார படம் நான் அப்பயே பரவாயில்ல. ஆனா அந்த ஆல்பமும் ஹிட்டு. மேபி அந்த லிரிக்ஸ் தெரிஞ்சே வேணுட்டு வச்சிருக்காங்க. ஆனா இவர் எப்படி அக்செப்ட் பண்ணாரு? ஏன்னா தன்னடக்கமா இருந்தாகணும்ல. ஃபர்ஸ்ட் படம் எப்படி நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காரு பாரு. சரி ஏதோ கிளிக் ஆயிட்டு நல்லாவும் ஓடிட்டு அப்படின்னு. மேபி அவரோட பிளெஸிங்னால கூட கிளிக் ஆயிருக்கு. ஆனா அவர் சொல்லியிருக்காரு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியில. ஏன்னா தப்பு தெரியும்ல, என்னதான் நல்லா இருந்தாலும் வந்து சொல்லக்கூடாதுல்ல, நம்மளே வேற பத்தவங்க சொல்லணும். ஆனா சில அந்த பெரியவங்க வந்து சொல்லுவாங்கல்ல வந்துருவான் அந்த மாதிரி, அவங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சிருக்கும். உட்காரப்ப அவங்க பண்றது பேசுறது அதை வச்சே தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு, அவங்கள்ட்ட ஸ்டஃப் இருக்கா இல்லையான்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா ஒரு ரவுண்ட் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹாரி ஜெயராஜ் அவருக்கு இருக்கிற அந்த இதுக்கு கம்மி தான் ஆக்சுவலி. இப்ப வந்தாலுமே ஏன்னா அது மாதிரி பாட்டுதான் நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க. நம்ம 90 கிட்ஸ் எல்லாம் சொல்றேன் அவர்கிட்டயும். ஆனா டேலண்ட் இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அவரு ஆஃப்ரோன்னு ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் இருக்கா தெரியுமா? தெரியாது. யாரு எப்படி சொன்னா தெரியுமா? அந்த இவரு இருக்கார்ல, இது பண்ணாரு பையாடே, பேரு என்ன? பையாடேவா? எதுப்பா பிக் பாஸ்ல கூட வந்தாரு. இது படவால கானா படுவார்ல, கானா பாலாவா? யாரு இந்த பையன்? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரு அவர் பேரே மறந்து போச்சு. அசல் கோளாறு. சாரி, அசல் கோளாறு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. அசல் கோளாறு நிறைய பாட்டு வந்து முன்னாடி ஆல்பம் சாங் பண்ணதெல்லாம் ஆஃப்ரோ தான் பண்ணியிருப்பாரு. அவர் ஏதோ ஒரு பேட்டி தான் சொல்லுவாரு, இதுல எண்ணெய் எறிந்தால ஒரு பிஜிஎம் வரும்ல டைட்டில் போடுறப்ப அப்படின்னு தெரியலையா? அந்த பிஜிஎம் வந்து அவர் தான் ஆக்சுவலா அதை மேக் பண்ணது. அவர்கிட்ட அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியராவா இல்ல மியூசிக் ஏதோ ரிலேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ப இது மாதிரி இந்த இதுக்கு வேணும்னு சொல்றப்ப அவர் அதை மேக் பண்ணாரு. அந்த மெயின் லைனை மேக் பண்ண பிறகு நல்லா சூப்பரா இருக்கு, இதையே ஃபிக்ஸ் பண்ணிப்போன்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் அதுல வந்து மேல பட்டி டிங்கரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அது அந்த மெயின் தீம் தான் வந்து படம் ஃபுல்லுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. தெரியுதுப்பா, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக். அது எல்லாமே அவர் தான். நீ அவரோட சும்மா பீட்லாம் நல்லா இருக்கும் அவரோடது. இப்ப ஏதோ ஒரு படம் பண்றாங்க தெரியல, நான் பார்த்து சொல்றேன். அவரோட மியூசிக் நல்லா இருக்கும். அவர் ரொம்ப உங்களுக்கு அதே மாதிரி கீழே நீங்க இதுல வந்து எது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்தது, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்றது நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம். நாங்க மிஸ் பண்ணிருந்தது பாப்போம். அதெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அக்ரி போட்டு வெளுக்கிறதுக்கு தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு புரியல, அது ஏன்னு ஆக்சுவலி புரியல. அதாவது நாங்க வந்து இதுதான் சொன்னேன், இல்ல இதுதான் பண்ணணும், இதுதான் பாருங்க அப்படின்னு வந்து நாங்க எதுவுமே ப்ரொபகண்டாலாம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒன்னு பாக்குறோம், ரியாக்ட் பண்றது, அவ்வளவுதான். ஆக்சுவலா ரியாக்ஷன்றது எல்லாமே கலந்து வரும். அந்த எப்படி சொல்ற, வெறும் சிரிப்பு மட்டுமே ரியாக்ஷன் கிடையாது. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது பிளஸ் இன்னொன்னு விஷயமும் அது தெரியல. மேபி எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அப்புறமா பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்களா? அது ஆக்சுவலா பாக்க மாட்டாங்க. இப்ப நீங்களே ஒரு நான் எங்களுக்காக சொல்ல, இப்ப நம்மளே இப்ப வீடியோ வருது, நீங்க டக்குன்னு பாக்கும்போது அதுல என்ன கண்டென்ட் பேச போறாங்க என்னன்னு இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது. ரேண்டமா தான் சும்மா தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க முடியும்ன்றது நம்மளுக்கு தெரியாத விஷயத்த பாக்கிறதுக்கு தான் நம்ம அதுல போறதே. அது எனக்கு அது வந்து எனக்கு தெரியல. இது கூட தெரியாதான்னு கேக்குறாங்க. எனக்கு சம்டைம்ஸ்லாம் தெரியாதுன்றதுனால அந்த வீடியோ பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அதுதான் ரியாக்ஷன் ஒண்ணு நீங்க அமைதியா தான் நான் பேசுறேன் அமைதியா இருந்தா ரியாக்ஷனே பண்ண, அதுவும் ரியாக்ஷன் தான். எல்லா டைமுமே அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அது மாதிரி சம்டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா அது ஊர்ந்து கவனிக்கதான் பாப்பாங்க. அதோட இன்னொன்னு சும்மா அதுக்காக எக்ஸைட்டா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபேக்காவும் சிரிக்க முடியாது. சிரிச்சாலும் ஃபேக்கா இருக்குன்றீங்க, சிரிக்காம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்னதான் சொல்ல வராங்கன்னு உத்து பார்த்தாலும் அதுக்கும் ரியாக்ஷன் இல்லன்றீங்க. குட் பேட் அகிலினா டீசர் பாக்கும்போது
எனக்கு என்னன்னா நான் அதுக்கு முன்னாடி பார்க்கல, முன்னாடி பார்த்துட்டா கூட நான் இங்க பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலா பார்த்துருக்கலாம் எக்ஸைட். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோங்கிறப்ப எனக்கு ஒவ்வொரு செகண்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால கவனிக்கிறோம். அந்த கவனிக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னா, நான் என்ன நினைக்கிறேன், இனிமேல் நம்ம டுயல் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டு இங்க வந்து இருக்கு உங்க ஃபேஸ்ல, என் ஃபேஸ்ல நான் அது ஆக்சுவலா நம்ம விஜயோட வீடியோஸ் நிறைய போடுறோன்றதால அவங்க வந்து மத்த எந்த ஆக்டர் வீடியோ போட்டாலுமே நாங்க வந்து என்ஜாய் பண்ண மாட்டோம், ஃபேக்கா பண்றோம், ரிவ்யூ கொடுக்குறோன்ற மாதிரி. அவர் நாங்க வந்து சொல்றோம்ல, நாங்க விஜயோட வீடியோ நிறைய சொல்லியிருக்கோம், இது நல்லா இருக்காது, ஒரு படம் நல்லா இருக்காது, நீங்க புலி பிடிக்காதுன்னு இருப்பீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு இருப்பேன். அது மாதிரிலாம் புலி படமும் ஃபுல்லா பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயம், அதாவது ஒருத்தர் பிளைண்டாலாம் போய் அவர் என்ன பண்ணாலும் பார்ப்போம்லாம் கிடையாது, யாரு நல்லா பண்ணாலும் பார்ப்போம். அதே மாதிரி வாரிசுமே நாங்களும் தான் சொன்னோம். அது மாதிரி ஆக்சுவலா என்னன்னா எல்லாருமே எல்லா படமும் நல்லா ஹிட்டாவும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அது எப்படி போகும். நம்ம எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும், நாங்க எல்லா ஆக்டரோட படமே ஒரே மாதிரிதான் நாங்க பாக்குற வேண்டியதுதான். யாரு ஹீரோவா இருந்தா என்ன, நமக்கு ஜாலியா தான் இருக்கு. அண்ட் ரிவ்யூ நாங்க சொல்றதுமே என்னன்னா, இப்போ ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் நல்லா இல்லைன்னா நாங்க பார்க்காம சொல்றோம்னா அது மத்தவங்க நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம யூடியூப்லயே எத்தனையோ பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க, அதை வச்சுதான் நம்ம பேசுற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து இப்ப படம்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு படம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறோங்கிறப்ப அது அந்த அளவுக்கு டேக் ஒன்று எடுத்துக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லைன்னா எதுக்கு நம்ம பாக்கணுங்கிற மாதிரி போயிடுது. அதனாலதான் நிறைய படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது. ஸ்கிப் பண்ணது இல்ல, நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு குறிப்பிட்டவங்கள போட்டாதான் அவங்க ஹர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா யார போட்டாலுமே திட்டுறாங்க, நீங்க விஜயோட ஃபேனா அதனால அப்படி போடுறீங்கன்னு. இதுக்கு எனக்கு புரியல, விஜயோட ஃபேனுன்றதுக்காக மத்தவங்க யாருமே ரசிக்காம என்ன வேற எந்த படமே நான் தியேட்டர்ல போய் பார்க்காமையா இருக்கும், எல்லா படம் தியேட்டர்ல போய் தான் பாத்துட்டு இருக்கோம். உண்மையா சொல்லணும், அது எல்லாமே நீங்க சொல்றது உண்மையாலுமே எனக்கு வந்து பர்சனலா வந்து அது ஹர்ட் ஆகுது. நம்ம எல்லா படமும் ஒன்னா தானே பாக்குறோம், இங்கே எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட் பண்றாங்க நம்மன்ற மாதிரி இருக்கு. விஜய் படமும் ஒண்ணுதான், அஜித் சார் படமும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே. ஆக்சுவலி இப்ப வந்து விஜய் சார் வந்து நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். நாங்க நடுவுல விஜய் சாரோட வீடியோ அந்த நிறைய போட காரணம் என்னன்னா, அவர் அரசியலுக்கு வந்தது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது. அதனால நாங்க அவரோட அந்த அரசியலோட அந்த இது பொலிட்டிக்கல்ல அவர் பண்றதெல்லாம் நாங்க நிறைய போட்டோம். அவரோட நீங்க பாத்தீங்கன்னா மூவி அவரோட நாங்க எதுவுமே அவ்வளவு பெருசா ரிவ்யூ பண்ணிருக்க மாட்டோம், எதுவுமே பேசிருக்க மாட்டோம், அவரை பத்தி போட்டது எதுவுமே இருக்காது. போடுறது அவர் இது பண்றதெல்லாம் யாராவது கமெண்ட்ல வந்து போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டிருந்தாதான் அத அவரோட மூவி ஜேர்னியை பத்தியே நாங்க போட்டிருக்கோம். இப்ப கூட இதுவே கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது லியோவோட பிரேக் டவுன் அந்த கேரக்டர் பிளெண்டிங் போட சொல்லி. அது எடுத்து வச்சிருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆல்டர்னேட்டா அது கண்டிப்பா பார்ப்போம். அது எனக்கு அது ஆக்சுவலா என்னன்னா அஜித் சாரோட படம் பார்த்தோம்ல, குட் பேட் அர்லி, அதுலதான் தோணுச்சு இன்னொரு ட்ரீசர் வந்தது இல்ல, விடாமுயற்சி. ஆமா, அது பண்ணும் போது ஆக்சுவலா நம்மளுக்கு அது வந்து கன்ஃபியூஸா இருந்தது, எது மாதிரி படம்ன்றதே தெரியலன்றதுல 2 பேருமே அமைதும். சரி அது ஓகே, உங்களோட ரியாக்ஷன் இப்படி இருக்கு அப்படி இருக்குனாங்க. ஏன்னா இல்ல ஏன்னா நம்ம பிளாங்கா தான் உட்காந்துருப்போம், அதனால தெரியல, அதனால சொல்றாங்க. இதுல வந்து 2 பேருமே ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங், அந்த படம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் வேற பண்ணிருப்போம் நாங்க. நம்மளுக்கு நல்லா தானே, நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ தானே, இதுக்கே அவங்க இப்படி பேடா போடுறாங்கன்ற மாதிரிதான் இருந்தது. நம்மளுக்கு ஒண்ணு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு ஏதாவது அவங்க போடுறாங்கன்னா ஓகே, நம்ம ரியாக்ஷன் அது நல்லா இல்லன்ற மாதிரி. பிடிக்காம சும்மா பேருக்கு வந்து நிறைய பிடிக்காம பண்றேன்னா வந்து நிறைய வீடியோ பண்ணது கிடையாது, பிடிக்காத எங்களுக்கு கனெக்ட் ஆகாது சொல்லிட்டேன். அது வந்து எங்களுக்கு அது பார்க்க தோணல, நாங்க பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அது எப்படி சொல்ல, அது போட்டா ஃபேக்கா இருக்குன்றதுனால ஓப்பனா சொல்லிட்டு நான் அந்த இதெல்லாம் பார்க்கல. ஐ திங்க் சிம்பிளி சரத்லாம் கேட்டிருந்தாங்க, பட் எங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகல. அந்த வீடியோ கனெக்ட் ஆகாம சும்மா வந்து கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஃபேக்கா உட்காந்துருந்தா நல்லா இருக்காது. அது மாதிரி இருக்க வீடியோஸ் அப்லோடே பண்ண மாட்டோம் நாங்க. ஆமா, நான் எடுக்கவும் மாட்டோம் மேக்ஸிமம், என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா கேட்கற வீடியோவே போடுறதுக்கு டைம் இல்லை, அது வேற விஷயம். அது இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, இப்ப அவங்க நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்கறது அதிகமானதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஒரே நாள்ல 10 பேர் 15 பேர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறப்ப நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோ போடுறோமா, அதனால தெரியல, அப்படியே எல்லாம் பெண்டிங்ல. அண்ட் எங்களோட ரியாக்ஷன் வந்து எல்லாமே மிக்ஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கும். சம்டைம் எப்படி சொல்லுது, ஜாலியா பாப்பது என்ன, சில வீடியோ எல்லாம் பார்த்து நாங்க டென்ஷன் கூட இருக்கு, என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு. எம்டிஆன் சில விஷயம் எல்லாம் நம்ம பார்த்தோம், நான் டென்ஷன் ஆகும். எனக்கு என்னோட ரியாக்ஷன் என்ன ஸ்கூல்ல போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகும். இதுதான் என்னோட ரியாக்ஷன். கோபமும் வரும், சிரிப்பும் வரும். சம்டைம் என்னதான் பண்றாங்கன்ற மாதிரி பாப்பேன்.
எல்லாமே இருக்கும். ரியாக்ஷன்னா அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். வெறும் சிரிக்கிறது மட்டுமே பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கா தான் இருக்கும். அது மாதிரி ரியாக்ஷன் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரியாக்டும் பண்ண முடியாது. நான் ரோபோவும் கிடையாது. எனக்கு அது ஆக்சுவலா புரியல. எனக்கு ஒரு 1 வீக்கா கமெண்ட் பார்க்கும் போது என்னது நம்ம கரெக்டா பண்றோம்னா, சில வீடியோ நம்ம பார்த்து பிடிக்கலன்னா ஓகே அவங்க இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த குட் பேட் ஆக்லி வந்து 2 பேத்துக்குமே புடிச்சு பாத்துட்டு இருந்தோம். அந்த வீடியோக்கு போய் என்ன இப்படி கமெண்ட் பண்றாங்க கேட்டா அனில் குடும்பம்ன்றாங்க. கதறல் இல்ல ஏன் புகையுது எதுக்கு வைத்தறிச்சல்? ஜாலியா தான் இருந்துச்சு எனக்கு. அந்த அவரை வந்து அதான் சொல்றேன், அந்த படம் வந்து நாங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக அதை பாக்குறோம். அதனால எங்களுக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் கிடையாது. அதுல வந்து எங்களுக்கு என்ன இருக்க போகுது புரியல. உண்மையாலுமே பார்த்து நாங்க சந்தோஷம் தான் படுவோம். ஒரு சூப்பர் மாஸ் ஹீரோ ஒருத்தர் படம் வருது இப்ப ரீசன்ட் டைம்ல நம்ம போது அது நல்லாதான் இருக்கும் போய் பாக்குறதுக்கு. தெரியல பாத்துட்டு வந்து சொல்றோம். அண்ட் இன்னொன்னு வேற கீழே போட்டிருந்தாங்க, உங்களுக்கு அஜித் சாரோட வீடியோ பண்ண பிடிக்கலன்னா பண்ணாதீங்க, உங்களை யாரும் கம்பல் பண்ணல. அந்த மாதிரி நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், உங்களுக்கு அது இஷ்டம் இல்லாம நீங்க அவளை கம்பல் பண்ணி நீங்க பண்ணணும்னு இல்லைன்னு. எங்களுக்கு நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு பிடிச்ச வீடியோ தான் நாங்க போட்டிருக்கோம். எங்களுக்கு பிடிக்காத வீடியோ எதுவுமே உங்களுக்கு அப்லோட் ஆனது கிடையாது. ஐயோ நீங்க பாக்கணும் அதனால நாங்க வந்து ஃபேக்கா ரிவ்யூ கொடுக்கணும் ரியாக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி எந்த வீடியோ நாங்க போட்டது கிடையாது. எங்களுக்கோட ஓகே பார்த்தா நம்ம எப்படி இருப்போம்ன்ற அந்த ரியாக்ஷன் தான் எங்களோடது. வந்து நிறைய வீடியோ நம்ம இவரு கூட இப்ப திட்டிட்டு இருந்தாரு. நீங்க அது வந்து மணிக்காக பண்றாங்கன்ற மாதிரி சொன்னாலுமே அது மணிக்காகவே இல்லை. அந்த ஓஜி சம்பவம் சாங் எல்லாம் வந்து நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அதெல்லாம் காப்பிரைட் கிளைம் தான். அதெல்லாம் அது அதுக்கு இதுவுமே கிடையாது, அதுக்கான மானிட்டைசேஷனுமே கிடையாது. நீங்க சாங்ஸ் எல்லாம் பார்த்தா ஜஸ்ட் அது நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டது. ஆமா இல்ல எனக்கு வந்து அது மத்த இதெல்லாம் ஏன்னா சில வீடியோலாம் நம்மளுக்கு எப்படி சொல்றது கனெக்ட் ஆகாம நம்ம பிளைண்டர் நான் தான் உட்காந்துருக்கேன், என்னதான் பண்றாங்கன்ற மாதிரி பாக்குற மாதிரிலாம் நான் உட்காந்துருக்கேன். அதுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா ஓகே நம்ம ரியாக்ஷனே இல்லாம பொம்மை மாதிரி உட்காந்துருக்கோம், அதனாலதான் அவங்க கடுப்பா வராங்கன்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த குட் பேட் ஆக்லில வந்து என்ன எனக்கு பிடிச்ச வீடியோக்கு ஏன் இப்படி கமெண்ட் பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு. சரி சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ஓகே சரி, ஒரு வீடியோல மீண்டும் புலம்புவோம். பாய்.